நான் வாடகை இருக்கும் வீட்டின் உரிமையாளர் அனிதா. யோகா சொல்லி தருவதாகச் சொல்லி அனிதாவை என் ஆசை தீர அனுபவித்த கதை இது. நான் வாடகை இருக்கும் வீட்டு உரிமையாளர் தான் அனிதா. அவள் கணவரோ வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அனிதாவை விட்டுவிட்டு சென்று விட்டான். அனிதாவோ தனியாகத்தான் இருக்கிறாள். அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக பளபளவென முகப்பொலிவோடு இருப்பாள். அவள் பேசும் பேச்சும் சிரிப்பும் அவ்வளவு அழகாக இருக்கும். இப்படி ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட மனைவியை வேண்டாம் என விட்டு செல்ல எப்படி அவன் கணவருக்கு மனம் வந்ததோ தெரியவில்லை. என் பெயர் பர்வீன். நான் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன். எனக்கோ வேலை ப்ரெஷர் அதிகமாக இருப்பதால் நான் தினமும் யோகா செய்வேன். நான் அனிதா மொட்டை மாடியில் குடியிருப்பதால் அவள் துணி எடுக்க வரும்போது அனிதா என்னை பார்ப்பாள். நான் யோகா செய்து கொண்டு இருப்பேன். அனிதா என்னிடம், "என்ன பிரவீன், யோகா செய்கிறீங்க?" என கேட்க நானும் ஆமாம் என்றேன். யோகா செய்தால் என்ன பலன் என்று கேட்டாள். நானும், "அனிதா, உங்கள் மனதில் உள்ள பாரங்கள் குறைந்து மனது லேசாகும்" என்றேன். அதற்கு அனிதாவோ, "நானும் நாளையிலிருந்து யோகா கற்றுக்க உன்னுடன் வரேன்" என்றாள். நானும், "அனிதா, யோகா கற்றுக்க வேறு உடை போட்டு கொள்ள வேண்டும்" என்றேன். "அதெல்லாம் வேணாம் பர்வீன், நான் சேலையில் கற்றுக்கிறேன்" என்றாள். அடுத்த நாளிலிருந்து அனிதா யோகா கற்றுக்க என்னுடன் வந்தாள். அனிதாவும் நானும் எதிரெதிரே உட்கார்ந்து கொண்டு நான் சொல்லித்தரும் யோகாவை அனிதா செய்தாள். அனிதா யோகா செய்யும்போது தான் நான் அனிதா பக்கத்தில் உட்கார்ந்தேன். அவள் உடுத்தியிருந்த புடவை மெல்லியதாக இருந்ததால் அவளின் அழகு என் கண்களுக்கு காட்சியளித்தது. அழகு என்றால் அழகு, அப்படி ஒரு அழகு. மெல்லிய இடை, அழகான முகம். அவள் கையை தூக்கி யோகா செய்யும்போது சொல்ல வார்த்தை இல்லை. அனிதா புடவையில் யோகா செய்யும்போது நான் அனிதாவை என்னை மறந்து ரசித்தேன். இப்படியே தினமும் யோகா கற்றுக்க அனிதா வர நான் வேறு வேறு பொசிஷனில் யோகா சொல்லித்தந்து அந்தந்த பொசிஷனில் அனிதாவை ரசித்தேன். நான் ரசிப்பதை அனிதா கவனித்து விட்டாள். அடுத்த நாள் இருந்து அனிதா வரமாட்டாள் என்று பார்த்தாள். ஆனால் அனிதா என்னுடன் நெருக்கம் காட்ட ஆரம்பித்தாள். 2 பேர் சேர்ந்து செய்வது போல் யோகா சொல்லிக் கொடு பர்வீன் என சொன்னாள். எனக்கோ கிடைத்தது வாய்ப்பு என்று நான் அனிதாவுடன் யோகாவில் இணைந்து செய்ய, அனிதாவோ வேறு வேறு பொசிஷனில் 2 பேரும் சேர்ந்து செய்வது போல் கற்றுக்கொடு என்றாள். நானும் அனிதாவிற்கு கற்றுக் கொடுக்க எங்களை அறியாமல் எங்களுக்குள் இணைப்பிரியாத புரிதல் ஒன்று ஏற்பட்டது. என்னை அனிதாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. அனிதா ஒரு நாள் என்னிடம், "உன்னிடம் தனியாக பேச வேண்டும் பர்வீன், இன்று இரவு என் வீட்டுக்கு வாடா" என்றாள். நானும் இரவு அனிதா வீட்டிற்கு போக அனிதா உச்சக்கட்ட அழகில் ரொம்ப கிளாமராக இருந்தாள். அனிதாவோ இன்று இரவு என் அறையில் யோகா செய்யலாம் என்று கூப்பிட்டாள். நானும் சென்றேன். அவளுடன் இணைந்து யோகா செய்ய என்னால் அழகை பார்த்து சும்மா இருக்க முடியாமல் அவளை கட்டி அணைத்தேன். அவளும் எதுவும் சொல்லாமல் இருக்க அன்று இரவு யோகா கிளாஸை முற்றிலும் மறந்து வேறு கிளாஸாக மாறியது. அனிதாவோ, "என் கணவர் வீட்டு போனதிலிருந்து உன்னைப்போல் ஒரு ஆணை பார்த்ததில்லை" என சொன்னாள். நானோ, இப்படி ஒரு அழகான பெண் கிடைத்த மகிழ்ச்சியில் என்னால் என்ன செய்ய முடியுமோ அவள் கேட்டதை செய்து முடிக்க எனக்கும் அனிதாவிற்கும் உள்ள நெருக்கம் மென்மேலும் அதிகமானது. இருவரும் அன்று இரவை ரொம்பவும் ஜாலியாக கழிக்க அனிதாவின் அழகை பார்த்த அதிர்ச்சியில் நான் வாயடித்து போனேன். "என்னடா இப்படி பார்க்கிற பிரவீன்" என அனிதா கேட்க, "உனக்கு திருமணம் ஆனா போலவே தெரியல அனிதா" என சொல்ல, அனிதாவோ வெட்கத்தில் முகம் சிவக்க அனிதாவை என் ஆசை தீர அனுபவித்தேன். அனிதாவோ, "என் கணவர் விட்ட இடத்தை நீ பிடித்து விட்டாய் பர்வீன்,
உன் அழகும் தெளிவான பேச்சும் நீ யோகா சொல்லித்தரும் அழகும் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு பர்வீன் என்றாள். நானும் பதிலுக்கு, நீங்கள் மிகவும் அழகாக இருக்க அனிதா, உன்னை நான் இனிமேல் விடுவதாக இல்லை என்றேன். இப்படியே பல நாட்கள் அனிதாவிற்கும் எனக்கும் உள்ள பந்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அனிதாவும் என்னை அவள் கணவராகவே நினைத்து பல நாட்கள் நாங்கள் இப்படியே இருக்க அனுபவமும் புத்துணர்ச்சியும் கிடைத்தது.